இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வருண், உடமேற்பு சடங்குக்கு டைம் ஆச்சு, வா போலாம். நான் வரலண்ணே. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. சரி, இது அம்மா கிட்ட வந்து சொல்லு. நான் இல்லைன்னா பாவம் சாரா செத்துருவானே. அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நான் சாரா கிட்ட சொல்ற விதத்துல சொல்லி புரிய வச்சிட்டேன். நீ வா. சாரா கிட்ட என்ன சொன்னீங்க? அவ அவ்வளவு சீக்கிரத்துல என்ன விட்டுற மாட்டா. இப்ப எங்க அவளை நான் பார்க்கணும். சாரா இங்க வரமாட்டா. முதல்ல நீ கிளம்பு. என்ன சொல்றீங்க? அவளை என்ன பண்ணீங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? சாராக்கு ஒன்றும் ஆகல. அவ பத்திரமா தான் இருக்கா. நீ வெண்ணிலாவுக்கு தாலி கட்டுற வரைக்கும் அவளால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. வா போலாம். விடுங்கண்ணே. சாரா இப்ப எங்க இருக்கா? எனக்கு அவளை பார்க்கணும். முடியாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவளை நீ பார்க்கவே முடியாது. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? என்னடா லவ்னு சொல்லிட்டு இருக்க? லவ்னா என்னன்னு தெரியுமா? நாம நேசிச்ச ஒருத்தரை எந்த சிச்சுவேஷன்லயும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு, அதுதான் லவ். நாம நேசிச்ச ஒருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மள பிரியிற நிலைமை வந்தா அவங்களுக்கா விட்டு கொடுக்கிறோம் பாரு, அது லவ். நம்ம நேசிக்கிறவங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாரு, அது உண்மையான லவ். ஏய், என் சித்திக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த குடும்ப கௌரவத்துக்கு இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா அதை காப்பாத்த என்ன வேணாலும் பண்ண எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்போ முடியாதுன்னு சொல்றவன் எதுக்குடா கல்யாணம் வரைக்கும் இந்த பிரச்சனையை இழுத்துட்டு வந்த? உனக்கு பொண்ணு பார்த்த அன்னைக்கே சாரா லவ் பண்றேன்னு அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஏய், எல்லாம் உன்னாலதான். நீ பண்ண காரியத்தாலதான் என் காதல வீட்டுல சொல்ல முடியல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கியா? சரிடா, நீ என்ன வேணாலும் சொல்லு. இன்னைக்கு நீ வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுறத யாராலையும் தடுக்க முடியாது. சம்மதம்னு சொல்லு. உன்னை யாரு கட்டி போட்டது? இங்க என்ன நடக்குது சாரா? வருணோட அண்ணா கௌதம் தான் என்ன கட்டி போட்டான். இடியட். வருணோட அண்ணனா? அவன் ஏன் உன்னை கட்டி போடணும்? நானும் வருணும் லவ் பண்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன வருண விட்டுட்டு போக சொன்னா நான் முடியாதுன்னு சொன்னேன். உடனே கோவத்துல எனக்கு கூட்டிட்டு வந்து கட்டி போட்டுட்டான். ஓ, அந்த புள்ள பூச்சிக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சா? அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் வான்மதி. இப்பவே போய் நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு. நெல்லு. மறுபடியும் மறுபடியும் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காத சாரா. நான் தான் சொல்றேன்ல, நீ பண்றது எதுவுமே இங்க வேலைக்கு ஆகாதுன்னு. நீ தேவையில்லாம உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்ற மாதிரி செய். அதை விட்டுட்டு நீ வருணை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாலோ இல்ல இங்கே வச்சு தாலி கட்டணும்னு நினைச்சாலும் ரெண்டுமே நடக்காது. என் பேச்ச நீ கேட்டா மட்டும்தான் வருணுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். அக்கா, இந்த பிளவுஸுக்கு நாட்டை கொஞ்சம் கட்டி விடுங்களேன்.
என்னக்கா யோசிக்கிறீங்க? கட்டி விடுங்க. சீக்கிரம்க்கா, யாராவது வந்துட்டு போறாங்க. சீக்கிரம் கட்டி விடுங்க. என்னக்கா யோசிக்கிறீங்க? கட்டி விடுங்க. என்னக்கா எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அப்படியே நின்னுட்டு. ஐயோ, நீங்க இங்க என்னங்க பண்றீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. ம், சொல்லுங்க. கொஞ்சம் திரும்புங்க. ம்ஹும். வெண்ணிலா, கொஞ்சம் திரும்புங்க ப்ளீஸ். வெண்ணிலா, திரும்புங்க. சாரிங்க. பரவாயில்லைங்க, நமக்குள்ள எதுக்கு சாரி எல்லாம்? வெண்ணிலா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நம்மள மாதிரி இவருக்கும் கல்யாணத்தை நினைச்சு டென்ஷன் போல. இதுதான் சரியான டைம். எப்படியாவது அந்த லெட்டரை இப்ப கொடுத்துடணும். ஏமா, அவன் தான் அவசரப்பட்டு உன்னை தேடி வந்திருக்கான்னா, நீயாவது இப்பெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை அனுப்ப கூடாது? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிளையும் இப்படி தனியா ரூம்ல சந்திக்கிறது தப்புமா. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இல்ல அத்தை, அவர்தான் என்னமோ பேசணும்னு வந்தாரு. இந்த நேரத்துல மாப்பிள்ளை என்ன பேசுவார்னு எங்களுக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் உன் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கோப்பா. இப்ப முதல்ல கிளம்பி போ. பெரியமா, நான் என்ன போப்பா, சீக்கிரம் போய் ரெடி ஆகு போ. சரிங்க பெரியமா. ஏமா, நீ இன்னும் ரெடி ஆகலையாமா? டைம் ஆச்சுல. இதோ ரெடி ஆயிடுவேன் அத்தை. மாப்பிள்ளை கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா நீ எப்படி ரெடி ஆகுவ? சீக்கிரமா ரெடி ஆக. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, இன்னும் மேக்கப் மட்டும்தான் போட வேண்டியது இருக்கு. இப்ப முடிஞ்சிரும். சரி சரி, சீக்கிரமா ரெடி ஆக.